கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வசனத்தை இவர் சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் தியானிப்பது தான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கியம். அதனால் இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம பதிவிடுறோம். என்னன்னா, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அதாவது ரெண்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு, இதில் ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் அடங்கியிருக்கு. என்னன்னா, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கனுக்கு வர்றது தானா வர்றது, நீதிமானுக்கு வர்றது கொடுக்கப்படும். நல்லா புரியுதுங்களா? துன்மார்க்கன் பல தப்பான காரியத்தை செஞ்சிருவான். அவங்ககிட்ட தான் திருட்டு இருக்கும், பெரட்டு இருக்கும், பொய் இருக்கும், கொலை இருக்கும், விபச்சாரம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும். மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கிற பிழைப்பை அவன் பிழைப்பான். யாரையாவது ஏமாற்றணும், யாரையாவது வஞ்சிக்கணும், யாரையாவது எப்படியாவது கொலை பண்ணிடணும். அவன் வாழ்க்கையில் முன்னுக்கே வரக்கூடாது. அவங்ககிட்ட நயவஞ்சகமாக பேசி அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இவன் ஆக்கிரமிச்சிடணும், முடுக்கிக்கணும். இப்படி இவன் என்ன பண்ணுவானா, இந்த துன்மார்க்கன் நயவஞ்சகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அவனிடத்துல உண்மை இருக்காது. தூங்கி எந்திரிச்சதுலேருந்து மறுபடியும் தூங்க போக வரைக்கும் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் யாரை ஏமாற்றலாம், யாருடைய பொருளை அபகரிக்கலாம், யாரை இன்னைக்கு மிரட்டலாம், யாரை மிரட்டி இன்னைக்கு காசு கொடுக்கலாம். இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். ராத்திரியில் அவனுக்கு சரியாக தூக்கமும் வராது. இப்போ இவனுக்கு கொஞ்ச காலம் ஆனால் இவனுக்குள்ள தானாக பயம் வந்துடும். யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும். ஒரு நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா முடியெல்லாம் நல்லா வெட்டிட்டு ஒரு ஆளை பார்த்தா, ஐயோ போலீஸ் சாட்டு இருக்குது, நம்மளை பிடிச்சிட்டு போகிறது பார்த்துட்டாங்கன்னு பயந்துக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்த மாதிரி அவனை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ யாரோ 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம எப்பயாவது இவங்களை யாரையாவது ஏமாற்றிட்டோமோ, அதனால் 4 பேர் ஒன்றா சேர்ந்து நம்மளை தாக்க வர்றாங்களோன்னு பயந்துக்கும். பெண்கள் சில பேர் நம்மளை பார்க்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம விபச்சார பாவத்தில் ஏதாவது விழுந்துட்டோமா, யாரையாவது இதில் இருக்கிறவங்க யாரையாவது நம்ம தப்பாக நடந்துட்டோமா, தவறாக பேசிட்டோமா, அதனால இவங்க நம்மளை இன்னைக்கு அவமானப்படுத்த வந்திருக்கிறாங்களோ, அடிக்க வந்திருக்கிறாங்களோ பயம். யாரை பார்த்தாலும் பயம். மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த துன்மார்க்கன் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருப்பான், திருந்த மாட்டானா. நாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், இந்த தப்புனால தான் நமக்கு அந்த பயம் ஏற்படுதுன்னு சொல்லி அவன் திருந்த மாட்டான். என்ன பண்ணுவான், தொடர்ந்து அந்த துன்மார்க்கமான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் பயந்துகிட்டே இருப்பான். அவன் எதுக்கு பயப்படுகிறானோ அந்த காரியம் தானாக அவனுக்கு நேரிடும், தானாக சேர்ந்துடும். அவனுக்கு எங்கேயாவது ஒரு வழியில் அவனே போய் சிக்கிக்குவான். எங்கேயோ ஒரு சூழ்நிலை அவனே போய் அடி வாங்குற அளவுக்கு மாட்டிக்கும். சில இடங்களில் அடித்து கொண்டு போடுவாங்க. சில இடத்துல பயங்கரமான சிறை தண்டனை, சாகு வரைக்கும் அவனுக்கு சிறை தண்டனை. நிறைய இப்போ சமீபத்திலலாம் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணணுங்களுக்கெல்லாம் சாகு முறை சிறை தண்டனை, சாக வரைக்கும் ஆயுள் தண்டனை. இப்படியெல்லாம் அவன் பயப்படுற காரியம் அவனுக்கு தானாக வந்து நேரிடும். அது அவனே போய் சிக்கிக்கும். ஆனால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் ஒரு காரியத்தை விரும்புகிறான். இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க நாம் என்னத்தை விரும்புவோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கணும், நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா படித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும், படித்து நம்ம நல்லா உழைச்சி சம்பாரித்து ஒரு வீடு வாங்கணும், நம்ம நல்லா உழைச்சி சம்பாரித்து ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம மற்றவர்களோட பொருளை அபகரிக்கணும்னு நினைக்க மாட்டோம். நம்ம பிள்ளைகளை தப்பான வழியில் நம்ம நடத்த மாட்டோம். ஏன்னா நம்ம கடவுளோட பிள்ளைகள். வேதத்தின் அறிவு நமக்குள்ளே இருக்குது. இந்த வேதத்தின் வார்த்தைகள் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்.
ராத்திரியில் நம்ம படுத்து தூக்குவோம், நல்லா தூக்கம் வரும். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டு படுப்போம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே இன்று நாள் முழுவதும் நாங்கள் உங்கள் கரத்தில் கொடுத்துட்டோம், இன்றைக்கி நான் என்ன செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு நாம் முடிவு பண்ணுறதில்ல. இன்றைய நாள் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க ஆண்டவர். ஒரு உதாரணத்தை சொல்ல பாருங்க. நாங்கள் ஒரு எக்ஸாம் டியூட்டிக்காக போகிறோம். எங்களுக்கு டியூட்டிக்கு வந்திருக்கிற ஒரு சீஃப் வந்து ரொம்ப சிட்டுன்னு கடுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் எங்களை வந்து திட்டுவாங்க. அப்போ சில நேரங்களில் கோபம் வரும், எப்படியாவது அந்த அம்மாவை திட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தான் முதல் நாள் பரீட்சைக்காக வரோம். அதுக்கு முதல் நாள் 3 நாள் இருந்து அந்த அம்மா எங்களை வாட்டி வச்சுட்டாங்க. அப்போ பரீட்சைக்கு வர அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னா நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா எங்களுக்கு அதிகாரி, நான் போய் தவறான ஒரு வார்த்தையை பேசிடக்கூடாது, கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிடக்கூடாது சாமி, என் வாய்க்கு காவல் வைங்க, நான் ரொம்ப இன்னைக்கு கீழ்ப்படிதலோடு நடந்துக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் போகிறேன். அங்கே போன உடனே சிரிக்கவே சிரிக்காத அந்த அம்மா அன்றைக்கி சிரிக்கிறாங்க. நான் கேட்டுட்டு, என்னம்மா இன்றைக்கி சிரிக்கிறீங்கன்னு. நானும் நல்லா சிரிப்பேன், நானும் எல்லாருக்குள்ள ஜோவியெல்லாம் பழகுவேன், இந்த 3 நாளாக என்னை ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாங்க, அதனால தான் நான் உங்கள் எல்லாத்துக்கும் சிடுன்னு கடுன்னு நடந்துட்டேன், நீங்கள் ஒன்றும் தவறாக நினச்சிக்காதீங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அப்படியே நம்ம அந்த அம்மா மேலே கோபப்படலாம், ஆண்டவர் நல்லவர். அப்போ நம்ம எதை விருப்பப்படுகிறோமோ கர்த்தர் அதை நமக்கு கொடுப்பார். அன்பானவர்களே, துன்மார்க்கன் எதை கண்டு பயப்படுகிறானோ அது அவனுக்கு தானாக நேர்ந்தது. ஆனால் கர்த்தரோட பிள்ளைகளாகிய நாம கர்த்தரிடத்தில் என்ன கேட்குறோமோ, எதை விருப்பப்பட்டு கேட்குறோமோ அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதுதான் இன்றைய வார்த்தை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாம் துன்மார்க்கத்தனமாக இருக்கிறோமா, கர்த்தரிடத்தில் வாங்கி பெற்றுக்கொள்ளுகிறோமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, துன்மார்க்கத்தனமாய் நடந்து எதிர்பாராத விதமாக எங்களுக்கு அழிவு வந்துவிடாதபடிக்கு நாங்கள் நன்மையான பாதையை பின்பற்றி நீதிமான்களாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து நாங்கள் எதை விருப்பப்படுகிறோமோ அதை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, ஞானத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க. உங்களுடைய அன்பின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம். ஆமென்.